வணக்கம், இது அறுசுவை ஆக்குப்பறை. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஹெல்தியான அதே சமயத்துல குயிக்கா செய்யக்கூடிய ஒரு வெஜ் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். பன்னீர் டார்ட்டிலா ரேப். பொதுவா இந்த ரெசிபி மைதா மாவுல தான் செய்வாங்க, ஆனா நம்ம இதை கோதுமை மாவுல செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பவுல்ல சின்ன சின்ன கியூப்ஸான பன்னீர் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, செஸ்வான் பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது ஒரு பேன் இல்லைன்னா தோசைக்கல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் விட்டு அதுல நறுக்கின பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் உங்களுக்கு தேவையான கலர் கேப்சிகமா போட்டுடலாம். இதுல பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்ப நம்ம ரேப் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த டார்ட்டிலா பேஸை எடுத்துக்கிறேன். இதுல நான் மைதா மாவுலாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மாவு தான். நம்ம சப்பாத்தி இடுற மாதிரியே, ஆனா நல்லா பிளாட்டா போட்டுடணும். இந்த பேஸை நம்ம 4 பகுதியா எடுத்துக்கலாம். ஒரு பகுதியில சீஸ் வச்சுட்டு, இன்னொரு பக்கத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் வச்சிடலாம். அடுத்த பக்கத்துல 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இதுக்கு பதிலா நீங்க ராவும் தக்காளி வச்சிடலாம். கடைசியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர். டார்ட்டிலாங்கிறது ஒரு மெக்சிகன் ரெசிபி. இது ஒண்ணும் இல்ல, தின் அண்ட் சாஃப்டான பிரெட். இதுல உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாத்தையும் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு கிரில் பண்ணி சாப்பிடுறது தாங்க இந்த டார்ட்டிலா. அவ்வளவுதான், இந்த டார்ட்டிலா ரேப் ரொம்ப அருமையா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் நான் ஷேர் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வீட்டு உணவை சாப்பிடுங்க.